காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரை ஒன்று என்று நடத்துங்கள். எல்லோரையும் ஒன்றாக நடத்துங்கள். எல்லா மொழிகளையும் ஒன்றாக நடத்துங்கள். எல்லா இனத்தவருடைய தியாகத்தையும் போற்றுங்கள். கிடையவே. ஆனால் நாங்கள் யார்? மாநில கட்சி. விமர்சிக்கிறீர்களை, திராவிடம் பேசுகிறோம். ஆம், திராவிடம் தான் பேசுகிறோம். அதுதான் எங்கள் தத்துவம். ஆனால் முதலாக வஉசி இழுத்த செக்கு எங்கிருக்கிறது என்று தேடி அது கோவை சிறையில் இருக்கிறது என்று கண்டுபிடித்து அதை சென்னையில் நினைவு சின்னமாக மாற்றியது எங்கள் தலைவர் கலைஞர் முதலமைச்சராக இருந்தது. மருதுபாண்டியருக்கு மணிமண்டபம் அமைத்தது யார்? சிலை வைத்தது யார்? நேற்றைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மதுரையிலே 150 கோடி ரூபாய் செலவிலே வேலுநாச்சியாருடைய பெயரால் ஒரு மேம்பாலம் அமைத்திருக்கிறார். சொல்லிக்கொண்டே போகலாம். தீரன் சின்னமலை உங்களுக்கு தெரியாது, உங்கள் பகுதியை சார்ந்த மாபெரும் வீரன் தீரன் சின்னமலை. அவன் சிறையிலே கைதாகி இருக்கிற போது என் பகுதியை சார்ந்தவர், நம்ம பகுதியை சார்ந்தவர், இந்திய தேசத்தை சேர்ந்தவர். நீங்கள் வாழ்ந்த பகுதி, வாழுகின்ற பகுதி, நீங்கள் இந்தியாவுக்கே சொந்தம். எல்லாரும் தான் வாழ்றோம். அந்த பகுதி மட்டும் சொந்தம் கொண்டாடணுங்கிறது தான் தவறு. நீங்கள் இந்தியாவுக்கே சொந்தம், உங்களுக்கு தெரியும் என்பதால் சொல்லுகிறேன். எல்லோரும் தான் கொண்டாடுகிறோம். ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் கொண்டாடுகிறோம். என் ஆதங்கம் அதுதான், என் அக்கறையும் கவலையும் அதுதான். தீரன் சின்னமலையை நீங்கள் அறிவீர்கள், நான் அறிவேன், தமிழ்நாடு அறியும், டெல்லி அறியுமா, பாட்னா அறியுமா, அலகாபாத் அறியுமா, அறிய வேண்டும். அந்த தீரன் சின்னமலை சிறையில் இருந்த போது அவனுக்கு செருப்பு தைத்து கொடுத்த பொல்லான் என்பவன் அவன் எப்படி தப்பிக்க வேண்டும் என்பதற்கான யோசனையை செருப்புக்குள்ளே வைத்து அவருக்கு அனுப்பி அதன் மூலமாக தீரன் சின்னமலை ஐயோ நான் சொல்ல கேளுங்க தம்பி. இங்க பாருங்க, நீங்க தப்பான வரலாறு நிறைய சொல்லிட்டு இருக்கீங்க சார். தலைவர் அவர்களே, உங்களுக்கு தெரியும், நீங்க தமிழ்நாட்டில இருந்து வந்திருக்கோம். அவர் தொடர்ந்து ஆரம்பத்திலிருந்து அவருடைய பேச்சு ஆரம்பிச்சதுல இருந்து தப்பான தகவல் சொல்லிட்டு இருக்காரு. 20 வருஷம் ஆட்சியில் இருந்தது யார் சார்? சென்ட்ரல்ல 20 வருஷம் ஆட்சியில் இருந்தது யார்? திமுக ஆட்சியில் இருந்தது, காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தது. நீங்க அவங்க கூட கூட்டணியில் இருக்கிறீங்க. அப்ப யார் பண்ணிருக்கணும்? நீங்க கொண்டு வந்திருக்கணும். இங்க வந்து இந்தியா முழுவதும் கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு? உங்களுக்கு இருந்தது. பொறுப்பை வந்து தட்டி கழிச்சதீங்க சார். தட்டி கழிச்சுட்டு இப்ப காசி தமிழ் காசியில இந்த பனாரஸ் பாரதியாருக்கு சிறப்பான நரேந்திர மோடிஜி அவர்கள் அமிர்த் மகால் கொண்டாடும் பொழுது அங்க வந்து 3 பேர் அவர்களையும் வேலுநாச்சியார் அவர்களையும் நம்முடைய பிரதமர் அவர்கள் கொண்டாடினார்கள். அவர் தப்பான ராணி அப்பாக்காவை பத்தி சொன்னாங்க. ராணி அப்பாக்காவை வந்து 75வது ஆண்டு சுதந்திர ஆண்டுல நாம் கொண்டாடினோம். 75 ஆசாதிக்கு அமிர்த் மகா உற்சவம் கொண்டாடும் பொழுது நாம் கொண்டாடினோம். ஆனால் அவங்க வந்து 20 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தாங்க. காங்கிரஸ் கூட தான் கூட்டணியில் இப்ப இருக்கிறாங்க. அப்ப ஆட்சியில் இருக்கும்போது இதெல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? When you said that the Home Minister is not yielding to the LOP, I am not yielding. How can you allow him to speak? You please continue. I don't understand, sir. You please continue. You allowed him to speak and everything has gone on record. No running commentary. No running commentary, please. No commentary, please. You don't argue with me, Mr. Murugan. Don't argue with me. You cannot win an argument with me. Please sit down. Please sit down. No. Nothing will go on record. All these unparliamentary words will not go on record. And please, through Shiva, the rules should apply to please. both sides. Kindly, please, I submit to you. The rules should apply to both sides. When they spoke, you said that when the leader of opposition himself intervened, you said no, he's not. I have said the same thing when he was. Now, sir. I have said the same thing. Now, sir. When they were interfering, I have said the same thing. When you are deviating from the subject, then what I have to do? What is he doing? Have I ever spoken out of the subject? Have I spoken ever on he was not speaking out of the subject. He is making a point. As long as he was in the subject, I allowed him. You cannot. தப்பு பேசுறாருங்கிறாரு. என்னங்க நியாயம்? நான் என்ன தப்பு பேசுறேன்? தம்பி உட்காருங்க. ஐயா அமைச்சர் உட்காருங்க. உங்களை தெரியும் எனக்கு. வாங்க. Hello. Honorable Minister, you please take your seat. Hello. Honorable Minister, you please take your seat.
சார் You please take your seat. We will rectify if anything is against the fact. No, anything is against the fact, we will expunge it. You please take your seat. You take your seat if anything is against the fact that I am telling you now. You please take your seat. Don't shout. Nothing will go on record. What they are shouting will not go in the record. No. Honorable Minister, you please take your seat. Nothing will go on record. For some time, nothing will go on record. You please take your seat. Nothing will go on record. You please take your seat. You all please take your seat. Sri Siva, please continue. I'm prepared to continue, provided if I. Otherwise, I have to call the other speaker. How can you? No, then you have to continue. Interrupting me. I have given my ruling. You have to continue, or otherwise I have to call other. Please be impartial. Then you continue. Please be impartial. No, I am not impartial. Time is interrupted. I am not impartial. My time is You interrupted. cannot question the chair. Sir, You have to continue. I am telling you are not speaking. What I have to do? Have my say, please. No, that I should have my understand. say. Honorable Minister, I understand. I requested him to continue. If he is not continuing, then I will be calling the other speaker. No, it's past. Kindly connect. Sir. Sir, நான் சொல்ல வந்தது, நான் தமிழ்ல பேசுறேன், தமிழ்ல தான் போகணும். ஏன்னா தம்பியும் அதான் பேசுறேன். ஐயா கொஞ்சம் உட்காருங்க. Please. போரில் பல தந்திரங்கள் உண்டு, செய்திகள் அனுப்புவதில் பல முறைகள் உண்டு. புறாவின் மூலமாக அனுப்புவார்கள், தூதுவனின் மூலமாக அனுப்புவார்கள், உணவுக்குள்ளே ஏதாவது வைத்து அனுப்புவார்கள். அந்த அனுபவம் நிறைய பேருக்கு இருக்கும். எங்களுக்கு தெரியும், பைக்குள்ளே எப்படி ஒரு மருத்துவர் சீட்டோடு கொண்டு போய் அடுத்தவருக்கு கொடுத்து வருவார் என்றெல்லாம் தெரியும். நாங்களும் சிறையில் நீண்ட காலம், ஒரு வருட காலம் இருந்தவன் தான். அது மாதிரி ஒரு தந்திரமாக எல்லாம் தடை செய்யப்பட்ட காலத்தில் தீரன் சின்னமலைக்கு ரகசிய குறிப்புகளை அனுப்புவதற்கு வழி இல்லாமல் செருப்புக்குள்ளே வைத்து அனுப்பிய ஒரு கமாண்டோ தான் மிஸ்டர் பொல்லான். நான் குறைத்து சொல்லவே இல்லை. He is a commando, but his brain and technology was different. His brain and technology was totally different. தீரன் சின்னமலை தப்பிக்க வேண்டும், அதற்காக ஒரு செய்தி அனுப்புகிறார். எப்படி அனுப்பினால் போய் சேரும் என்கிற போது செருப்புக்குள்ளே வைத்து அனுப்புகிறார். அவ்வளவுதான். ஏன் நீங்க அதை போய் தப்பா எடுத்துக்கிறீங்க? Continue. அது எடுத்துக்கிற கோணத்துல இருக்குங்க. நான் தவறாவே பேசுறேன். Time is over, but still I am giving you 2-3 minutes Please, to conclude. consider please. இப்போ நான் சொல்லுறேன், இவ்வளவு சொன்னேன், எதையுமே நான் தப்பா பேசுறேன் தம்பி, நீங்க வெரிஃபை பண்ணிக்கலாம். நான் வரலாற்றை அப்படியே சொல்கிறேன். Come to the subject. Why you are arguing? I appeal to the leader of the house as well as through you, my dear brother. இவ்வளவு வரலாறு சொன்னேன் அல்லவா சண்பகராமன். அடுத்து நீங்கள் புதிதாக கடலில் மிதக்க விடப்படுகின்ற போர்க்கப்பலுக்கு INS சண்பகராமன் என்று பெயர் வையுங்கள். நாங்களும் சேர்ந்து பாராட்டுவோம். I urge the government, name the next warship which you are going to sail after INS Shanbagaraman. I will also appreciate. We will also appreciate. Nobody will have grudges about it. He is a person who has gone outside the country. அவர் விடுதலைக்காண்டி அங்க இருக்கிறவர்களை சேர்த்து கொண்டு வந்து எவ்வளவோ பாடுபட்டு செத்து போனான். கடைசியில் போர்க்கப்பலில் வர வேண்டும் என்று விரும்பி செத்த அவன், அந்த 32 வருஷங்களாக அந்த சாம்பலை வைத்துக் கொண்டு காத்திருந்த அந்த பெண்மணி, அவளுடைய தியாகம், அந்த பொறுமை, இதற்கெல்லாம் நீங்கள் உண்மையிலேயே பாராட்டுகின்றால் வெறும் பெயர் சொல்லாதீர்கள், நடைமுறையிலே காட்டுங்கள். அடுத்த போர்க்கப்பலுக்கு வைத்தால் மாண்புமிகு அமைச்சர் முருகன் அவர்களே வணக்கம் சொல்லுகிறேன், நன்றி நானும் சொல்லுவேன். I think the learned leader of the house, who is always very seasoned and listens to good things, I appeal to you, sir. I urge you. Thank you. Please conclude. We will all be No. grateful. Please conclude. We, the Tamils, have been neglected in the freedom fights history. That's what I narrated here. இதில் யாருக்கும் ஒருவருக்கான உரிமை என்று இல்லை. எங்களுக்கும் நிறைய பங்கு இருந்தது. சார் ப்ளீஸ் let me wind up. எங்களுடைய பங்கு யாருக்கும் குறைவில்லாதது. ஆனால் வரலாற்றில் பெருமளவிற்கு அது மறக்கப்பட்டது. நான் சொல்லுகிறேன், CBSE பாடத்திட்டத்தில் தயவு செய்து நான் குறிப்பிட்ட இவர்களெல்லாம் கொண்டு வாருங்கள்.
வளருகின்ற தலைமுறைக்கு சொல்லிக் கொடுங்கள். எத்தனை பேர் இந்த நாட்டின் எத்தனை மூலையிலே பகத்சிங், உத்தம் சிங்கை பற்றி சொல்கிறோம், பெருமையடைகிறோம். எத்தனையோ பேர் எவ்வளவோ செய்தார்களே, அந்த வரிசையில் இப்படியும் சில பேர் வரலாற்றிலே மறந்து போயிருக்கிறார்கள் அல்லது மறைக்கப்பட்டிருக்கிறார். அன்சங் ஹீரோஸ் அண்ட் அன்சங் ஹீரோயின்ஸ். வெளிச்சத்திற்கு கொண்டு வர வேண்டியது உங்களுடைய கடமை, எங்களுடைய கடமை. இது கட்சி வேறுபாடு அல்ல, இது இந்த நாட்டினுடைய உணர்வு. உண்மையில் நீங்கள் இந்த வந்தே மாதரம் என்கிற 150வது நாளை கொண்டாடுவது அந்த உணர்வோடு நாங்களும் பங்கெடுக்கிற காரணத்தால் நாங்களும் இதில் கலந்து கொண்டு பேசுகிறோம், உணர்ச்சி பூர்வமாக பேசுகிறோம். அதில் வைக்கிற வேண்டுகோள், தெற்கே தமிழகத்தில், கர்நாடகத்தில், கேரளாவில் எல்லா பகுதியிலும் வாழ்ந்த தியாகிகளுக்கும் மரியாதை தாருங்கள், அவர்களுக்கும் அங்கீகாரம் தாருங்கள். வரலாற்றை சரியாக எழுதுவோம், பள்ளி பிள்ளைகளுக்கு சொல்லித் தருவோம். நன்றி, வணக்கம்.